So good evening all. So first of all, thank you. எனக்கு இந்த புக் ரிவ்யூ கொடுத்ததுக்கு. ஸோ யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன டக்குன்னு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க எப்படி பண்றது அப்படின்னு. பட் ஒரு கான்ஃபிடென்ட் பண்ண முடியும் நம்மளால அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எடுத்திருக்கிற புக் ஹவு டு லெட் திங்ஸ் கோ அப்படின்ற ஒரு புக். ஸோ இதோட ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா ஷுமியோ மசானோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்தர். ஸோ மை செல்ஃப் அனுஷியா, ஹெச்ஆர் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் சிட்டி ஆஃபீஸ் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஸோ ஹவ் டு லெட் திங்ஸ் கோ அப்படின்னு ஏன் ஷுமியோ மசானோ எழுதினாரு அப்படின்னா, அவரோட லைஃப்ல நிறைய, அவர் ஒரு மாங்க் ஆக்சுவலி. நம்ம வந்துட்டு மாங்க் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு ஜாப்பனீஸ் சொல்லும் போது உங்களால ஒரு விஷயம் கனெக்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை கன்ஃபார்மும் பண்றேன். ஸோ நம்மளும் வந்து ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றோம், 5S and கைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அத மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் மாங்க் சொன்ன எழுதின ஒரு புக்கை நம்ம ஏன் ரிவ்யூ பண்ணக்கூடாது, நம்மளோட சேவாலியா கூடாது ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதை பண்ணணும். இன்னைக்கு அதை சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணுவேன்னு நம்புறேன். ஸோ அந்த மாதிரிதான் ஷுமியோ மசானோவும் வந்துட்டு ஜென் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இந்த புக்ல கொடுத்திருக்காரு. நம்ம 5S கைசன் எப்படியோ அந்த மாதிரி ஜென் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென் பிரின்சிபல் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த புக் ரொம்ப பெருசு. 5 chapters 99 லெசன்ஸா இருக்கு. 99 லெசன்ல எப்படா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இம்பார்ட்டண்டா எனக்கு நம்மளுக்கு தோன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சர்டன் விஷயங்கள் இருக்கும். நம்ம ஏன் அந்த மாதிரி முக்கியமா இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடாது? ஏன்னா எனக்கு இந்த புக்கை பார்க்கும் போது ஹவு டு லேட் திங்ஸ் கோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இழுத்துச்சு, நீ பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இங்க இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் ஒரு 9 chapters 5 to 9 chaptersஆ பிரிச்சு உள்ள இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவுமே போகாது. ஒண்ணு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நிறைய பிரச்சனைங்க இருக்கும். நம்மளை சுத்தி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். நம்மளால அதை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு மென்டல் பீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே நம்ம நிம்மதியா இருந்துட மாட்டோமா, நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துல ஒரு வாட்டியாவது கண்டிப்பா யோசிச்சிருப்போம். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஜென் பிரின்சிபல் மூலியமா எப்படி இது ஒரு டிப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படின்றது அதுதான் ஆர்த்தர் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ அதோடது இங்க கண்டினியூ பண்றேன். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் அந்த 99 லெசன்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு விஷயம், பார்ட் 1 டோன்ட் கெட் ஓவர்லி இன்வால்வ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ டோன்ட் கெட் ஓவர்லி இன்வால்வ் அப்படி எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அஃபிஷியலா இருக்கலாம், வீட்ல இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஒரு விஷயத்த இல்ல இது நாம நம்மளுக்கானது அப்படின்ட்டு நிறைய யோசிப்போம். ஸோ நம்ம ஏன் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கணும், நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கணும், ஸோ அது ஏன் நம்மளுக்கு அப்படின்றதுதான். நம்ம ஏன் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து யோசிக்க கூடாது, ஏன் டிட்டாச்சா இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், கலீக்ஸா இருக்கலாம், ஹெட்டா கூட இருக்கலாம். நம்ம ஏன் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து யோசிக்க கூடாது, அப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்றத வந்து இங்க ஆர்த்தர் சொல்றாரு. ஸோ நீங்க டிட்டாச்சா இருங்க, அப்பதான் உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி நிறைய பேசுவாங்க, அவங்க அப்படி அவங்க இப்படி, ஆனா அவங்களுக்கு நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க ஏன் நம்மள அப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஏன் நம்மள நினைச்சு வந்துட்டு வரி பண்ணிக்கணும், பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்மளை பத்தி பாதிதான் தெரிஞ்சிருக்குமா, ஃபைன், உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க அதை பேசுறீங்களா, ஓகே அப்படின்னுட்டு நம்ம சரி ஓகே போட்டோம், அந்த விஷயம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நகர்ந்து வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் சொல்றாரு. நம்ம வந்து இவங்க என்ன பண்றாங்க, இவங்க நம்மள என்ன பண்றாங்க, நம்மளுக்குன்னு ஃபேவரட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டிருப்போம், இல்ல ஏதோ பேசாம விட்டுருப்போம். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசல அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க நிம்மதியா இருக்கலாம், டிஸ்டர்ப்டா இருக்கலாம், அவங்களும் நம்மள மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் நம்ம இன்னொருத்தவங்களோட மூவ்ஸ வாட்ச் பண்ண கூடாது. அப்படி வாட்ச் பண்ணி அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மென்டல் பீஸ்க்கு ரொம்ப அதை அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத ஆர்த்தர் இங்க சொல்றாரு. சோ உங்களால முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்ல பழகுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நம்ம எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கணும்னு நினைச்சா அது முடியாது. கஷ்டம். இப்படி இருக்குன்னா, இங்க இல்ல இங்க. எங்கேயா ஒரு ரைட், லெஃப்ட் இங்க தான் இருக்க முடியும். அப், டவுன் இப்படிதான் இருக்க முடியும். ஸ்ட்ரெய்ட், ஃபார்வர்ட் இப்படிதான் இருக்க முடியும். இல்ல நான் ரைட்லயும் இருப்பேன், லெஃப்ட்லயும் இருப்பேன் அப்படின்னா, அது யாராலயுமே முடியாத ஒரு விஷயம். முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. முடியிற விஷயத்துக்கு உங்களால முடியும் அப்படின்னு நம்பி, நம்மளோட செல்ஃப் இருக்கு இல்லையா? நம்மள தான் நம்பணும். மத்தவங்க நம்மள என்ன சொல்றாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத நம்ம நம்பக்கூடாது. நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம நம்புவோம். நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்கள நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் இங்க சொல்றாரு. நம்ம ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். பொறுமையா, நிதானமா, கோவம் இது எதுவுமே இல்லாம, இது நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஓரமா வச்சுட்டு, நம்மளுக்கு இருக்கிற இந்த ஒரு லைஃப நம்ம பீஸ்ஃபுல்லா எப்படி வாழலாம், எப்படி வாழணும், இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்றது தான் டோன்ட் கெட் ஓவர்லி இன்வால்வ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. எல்லாரையும் நம்ம எல்லாரோட மூவ்ஸும் பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இங்க சொல்றாங்க. இட் கேன் பி பர்சனல், இட் கேன் பி அஃபிஷியல், எதா வேணா இருக்கலாம். ஸோ பி எம்பவர்ட் டு லெட் திங்ஸ் கோ. நம்மளோட திங்ஸ் போட்டும். நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளோட செல்ஃப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம நம்மளா இருக்க முடியும். ஸோ அதுதான் பார்ட் ஒன். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சேம் 99 லெசன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு இது தோணுச்சு. ஸோ பார்ட் டூ, டோன்ட் வரி அபவுட் எவ்ரி லிட்டில் திங்ஸ் அப்படின்றது தான் செகண்ட் பார்ட். ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும், டோன்ட் வரி அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே நம்ம வரி பண்ணக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது தான் மேஜர் மொமெண்டா இருக்கு இங்க. ஸோ சர்டைன் திங்ஸ் இருக்கு இல்லையா, இஃப் யூ கான் பி சர்டைன் அபவுட் இட், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அது இப்படிதான், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நம்ம தான் நம்மள அந்த விஷயத்த தாண்டி வெளியே வரணும். ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கும், அழுக வரும். இட் இட் இஸ் ஓகே டு கிரை. நம்ம அழணும் தான். நம்மளோட வரிஸ் போகிறதுக்கு நான் அழுதா எனக்கு போகும்னா, யூ ஜஸ்ட் டூ தட், சிட், கிரை, டூ இட். இல்ல நான் எனக்கு இவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, இவங்க கூட நான் இருந்தா நான் கொஞ்சம் வரி பண்ணாம இருப்பேன் அப்படின்னா, கோ சிட் வித் தோஸ் பீப்புள் அண்ட் தேங்க் தெம் ஃபார் தே ஆர் சப்போர்ட்டிங் யூ. ஸோ உங்களுக்காக சப்போர்ட் பண்ற பர்சனுக்கு நீங்க தேங்க் பண்ணணும் கண்டிப்பா. அதுதான் நம்மளோட வரிச வந்து ஓரமா வச்சுட்டு, நம்மளோட விஷயங்கள நம்ம வந்து வரி பண்ணாம நம்ம அத பார்த்துக்கணும். சோ அததான் இங்க சொல்றாங்க ஆர்தர் 2ல. அண்ட் ஆல்வேஸ் பி யுவர் செல்ஃப் அப்படின்றது. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மள தான் நம்ம நம்பணும். நம்மள விட நம்மள யாராலையும் நம்ப முடியாது. யாருக்கும் நம்பணும்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க கூடாது. நம்ம இப்போ ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தானே நம்மளுக்கு அது ஹர்ட் ஆகுது. மேபி எனக்கு அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். சோ நம்ம ஏன் ஹர்ட் ஆகணும், நம்ம ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? சோ அதனால நம்மளா இருக்கலாமே அப்படி விஷயம். அதே மாதிரிதான் உங்களை ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஜட்ஜ் பண்ணட்டும், அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. நம்மளுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி, நம்ம என்ன அப்படின்ட்டு. சோ நம்மள இன்னொருத்தவங்க கூட இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லப்பா, என் அம்மா கூட இல்ல அந்த பொண்ணை பாரு எப்படி படிக்கிற, என்ன மார்க்ஸ் வாங்க, நம்ம கூட நம்மளோட கிட்ஸ சொல்லுவோம் இல்லையா, அந்த பையன் எவ்வளவு மார்க் வாங்குறான், இந்த பையன் எவ்வளவு வாங்குறான் அப்படின்னு. கம்பேரிசன் இஸ் ஃபைன். பட் நம்ம செல்ஃப்னு வரும்போது நம்மள இன்னொரு பர்சனோ இன்னொருத்தவங்க கூடயோ கம்பேர் பண்ண கூடாது. நம்மள கம்பேர் பண்ணலாம். நம்ம நேத்து எப்படி இருந்தோம், முந்தா நேத்து எப்படி இருந்தோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். சோ நம்ம நம்மளுக்காக மட்டும்தான் இந்த லைஃப், இது நம்ம மட்டும்தான். சோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட், லேர்ன் டு டர்ன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட்ல இருக்கலாம், முன்னாடி நம்ம படிச்ச இடத்துலயா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நடந்து போற ரோடா இருக்கலாம். நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஏன் ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்க கூடாது, அப்படி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு அது புரியும். சோ நம்ம செல்ஃப்க்கு நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதுதான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கும் அது இருக்கும். சோ ஸ்டாப் ரிக்ரெட்டிங் அண்ட் ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். சோ முன்னாடி நிறைய நீங்க அத யோசிச்சு பண்ணணும். கவலைய கண்டிப்பா கொடுக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வீட்ல இல்லம்மா நான் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். என்னால அந்த விஷயத்த முடியல. ஏன்டா நம்ம இத பண்றோம்ன்னு சொன்னோம் அப்படின்ற கவலை என் மைண்ட்ல இருக்கும்போது, என்னால நிம்மதியா தூங்க முடியாது. சாப்பிட முடியாது. என்னால என்ன 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 நானா இருக்கவே முடியாது. அங்க என்னோட செல்ஃப நான் வந்து இழக்கிறேன். என்னோட செல்ஃபா நான் இருக்கணும்னா, இந்த ரிக்ரெட்ன்ற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல வச்சுக்கவே கூடாது. ஸோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நெறைய யோசிங்க. அது பெர்சனல் லைஃபா இருக்கட்டும், அஃபிஷியல் லைஃபா இருக்கட்டும். நெறைய யோசிங்க. உட்காருங்க. ஒரு செகண்ட் நின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியோ, பண்றதுக்கு முன்னாடியோ, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அத பண்ணோம் அப்டின்னா, நம்ப எந்த வரியும் இல்லாம நம்மளோட லைஃப நம்ம ஹேப்பியா லீட் பண்ணலாம் அப்டின்றது தான் இந்த பார்ட் 2ல சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பார்ட் 3 பி மெஷர்ட் இன் யுவர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஆர்த்தர் இங்க நான் வந்து இங்க சைட்ல பாத்தீங்கன்னா இமோஜிஸ் வச்சிருக்கேன். சோ எதுக்குன்னா எவ்ரி ரியாக்ஷன் ஆஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா ஒரு விஷயம். நான் என்ன ரியாக்ட் பண்றேனோ அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு திருப்பி கிடைக்கும். இதுல என்ன ரியாக்ஷனா இருக்கலாம், நான் சிரிக்கலாம், அழலாம், சோகமா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பட் என் ரியாக்ஷன் எப்படி இருக்கோ ஆப்போசிட் ரியாக்ஷனும் அப்படிதான் இருக்கும். நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அப்படிதான் இருக்கும். சோ எல்லா ஃபேஸ் வேல்யூமே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்றதையும் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல வரும்போது என்ன இருக்கும்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க கோவமா இருக்கும்போது என்னால அந்த விஷயத்த சொல்லவே முடியாது. நான் 2 நிமிஷம் தயங்குவேன். இப்ப சொன்னா இது கரெக்டா இருக்குமா, இது கரெக்டா போகுமா அப்படின்ட்டு. அதனால நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அதான் நம்ம அது சொல்லுவாங்க இல்லையா முக பாவனை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதான் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம வரியா இருந்தோம்னா அவங்களும் என்ன அவங்க வரியா இருக்காங்கன்ற வரி அவங்களுக்கு வரும். சோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இங்க கேரி பண்ணிக்கலாம். ஹாப்பியா இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டிக்னிட்டி நம்மளுக்கு தெரியும். அத நம்ம எல்லார்கிட்டயும் போய் அட்மிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ அதனால நான் அத பத்தின தாட் நெறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேடா தான் இருப்போம். சோ அதனால நம்மள பத்தின செல்ஃப நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்ம சரவுண்டிங்ஸ் கிட்ட. நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் பீப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்மளோட ரியாக்ஷன்ஸ குடுப்போம். பட் எல்லா டைம்லயுமே ஹாப்பியாவே இருக்க முடியுமானா, கண்டிப்பா முடியாது தான். பட் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன ஹாப்பியா இருக்கிறதாகவும் இருக்கும், சேடா இருக்கிறதாகவும் இருக்கும். சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்ட்டா இருக்கும். சோ இங்க வந்து எம்பத்தி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? நான் இப்ப கத்தி பேசிட்டு போயிடுவேன். சட்டுன்னு மூஞ்சால அடிச்ச மாரி பேசிருவேன். ஆனா அதே அந்த பாயிண்ட்ல இருந்து நான் அத பேசினா அவங்களோட ரியாக்ஷன் இப்படின்ற ஒரு செகண்ட்ல எப்படி மாறும்? அத என்ட்ட ஒருத்தவங்க கத்தி பேசினா மட்டும் தான் எனக்கு அது தெரியும். தப்பு இருக்கும் தான். மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவோம் தான். அது நடக்கும் தான். எல்லாரோட வாழ்க்கையிலயுமே அது இருக்கும். மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் தான். அந்த மிஸ்டேக்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பட் சொல்ற விதத்துல சொன்னா தான் புரியும் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ரியாக்ஷன்ஸ மாத்துறது அப்படின்றது இட்ஸ் டிஃபரெண்ட். அது ஆப்போசிட் பெர்சன்ஸ் கிட்டயுமே அது இருக்கும். அவங்க சொன்ன விஷயத்த நம்ம தான் தப்பு பண்ணோம். அதுக்காக அவங்க சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சிரிச்சுட்டு தான் போவோம். பட் நம்ம ஒரு விஷயத்த வேற மாரி யோசிச்சோம் அப்படின்னா, அது வேற மாரி தான் முடியும். சோ இங்கேயுமே செல்ஃப் தான். நம்ப நம்மளோட ரியாக்ஷன், நம்மளோட லைஃப். இந்த லைஃப்ல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றது தான். சோ நான் எல்லாம் அதுதான் நான் சொன்ன மாரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். அது ஃபேமிலியா இருக்கட்டும், அஃபிஷியலா இருக்கட்டும். இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தா மட்டும் தான் அது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ அதுதான் பார்ட் 3. பி மெச்சூர்ட் இன் யுவர் ரியாக்ஷன்ஸ். ரியாக்ட் பண்றதுல ரொம்ப சர்டைனா இருக்கணும். சிரிக்கணுமா, அளவா சிரிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் விஷயம். சோ நெறைய ரியாக்டடா இருக்கணும் தான். சிரிக்கணும் தான். அழணும் தான். முன்னாடி சொன்ன மாதிரி தான். நெறைய கஷ்டங்கள் இருக்கும் தான். கஷ்டங்கள கடந்து தான் நம்ம வரணும். வரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டூ டூ பி எம்பவர்ட், லெட் திங்ஸ் கோ ஆஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்த நம்ம லெட் திங்ஸ் கோ, லெட் கோ அப்படின்னு போனாதான் நம்மளுக்கு கவலை இருக்காது. நம்மளோட ரியாக்ஷன்ஸ் உண்மையா இருக்கும் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். ஏன்னா நம்ம கவலையோட இருந்தோம் அப்படின்னா, கவலை மட்டும் தான் இருக்கும். நம்மளும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். வீட்ல இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. வொர்க் பிளேஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க மாட்டோம். கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நெறைய நம்ப வந்து வீட்ல திட்டுவாங்க. எதா வேணா இருக்கும். பட் கம்பேர் பண்ணி நம்மள பார்க்கவே கூடாது எப்பவுமே. திங்ஸ் லெட் கோ ஆஃப். இந்த விஷயம் போட்டும். கவலைப்படாம நம்ம இருக்கணும். நம்ம அளவா இருக்கணும் அப்படின்றத தாண்டி நம்மளா இருக்கணும். அதுதான் இதோட மேஜர் விஷயமே. நம்மள எவ்ளோ டிசிப்ளினா வச்சுக்கணும் அப்படின்றத இங்க நெறைய சொல்றாங்க. கம்பேர் பண்ணாதீங்க. ரியாக்ஷன்ஸ் அளவா வச்சுக்கோங்க. நெறைய கோவப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும்.
கோவம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இந்த வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? திருக்குறள்ல கூட இருக்காது. சோ ஒரு வேர்ட்ஸ்ல பேசிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப அது கஷ்டமா இருக்கும். நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, தீயினால் சுட்ட சாரி அதுதான். அது மாரி வேர்ட்ஸ்ல சொல்லிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அந்த பெர்சன்ஸ்க்கு. சோ அதனால நம்பளும் ஏன்டா சொன்னோம்? ஐய்யய்யோ! இத தப்பா சொல்லிட்டோமே! அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கவலைப்படுவோம். அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். ஏன் ஏன் அத பண்ணணும்? நம்பளும் கஷ்டப்படுத்திட்டு, இன்னொருத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு, எதுக்கு அப்படி இருக்கணும்? சோ மோஸ்ட்டா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்த எல்லாத்தையுமே விட்டுடலாம். வேண்டாம். நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற டே டு டே லைஃப்ல மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மென்டல் பீஸ் இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம டெய்லி பாக்குறோம். அதனால மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மென்டல் பீஸா வச்சுக்கிறதுக்கான 3 பார்ட் நான் இங்க சொன்னேன். ஷும்யோ அப்படின்ற ஆர்த்தர் சொன்னாரு. இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு கவலை இருக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்றது அவரோட விஷயத்த தான் சொன்னாரு. இட் இஸ் நாட் ஒன்லி பர்சனல், இட் இஸ் நாட் ஒன்லி அஃபிஷியல். இத நம்ம எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது கரெக்டா இருக்கும். என் பர்சனல் லைஃப்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நேத்து வரைக்கும் நான் இதை பண்ணிருக்க மாட்டேன். நான் இந்த ஒரு வாரமா இந்த புக்கை படிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி வாரத்துல நானும் இதுல இருக்க நிறைய விஷயத்த பண்ணிருப்பேன். பட் இந்த புக்கை படிக்கும் போது நான் 2 விஷயம் எல்லாம் யோசிச்சிருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே யோசிக்கணும் அப்படின்றதுதான் நான் இங்க இந்த இந்த செகண்ட் நான் இதை சொல்ல வர்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய த்ரோ பண்ணிருக்கோம் வேர்ட்ஸ. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம வச்சிருந்திருப்போம். பர்சனல் லைஃப்லயும் இருக்கும், அஃபிஷியல்லயும் இருக்கும். இது நம்ம தான், இதுதான் விஷயம், இது நம்மளுதான் அப்படின்ட்டு நிறைய விஷயத்த நம்ம புடிச்சு வச்சிருப்போம். அந்த விஷயம் புடிச்சிருக்கிறதுனால நம்ம நிம்மதி கெடுது அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம புடிச்சு வச்சுக்க கூடாது. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். சோ லெட் பேட் திங்ஸ் கோ ஆஃப் அவர் லைஃப். ஹாப்பியா இருக்கலாம், ரொம்ப மெஷர்டா இருக்கலாம் அப்படின்றத இந்த 3 பார்ட்ல நான் சொல்லிட்டேன். சோ இது 4th பார்ட். சேம் 99 லெசன்ஸ் ஆர்த்தர் சொன்ன மாதிரி தான். இதுல இம்பார்ட்டண்டா எனக்கு இந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இம்பார்ட்டண்டா அது ரொம்ப பட்டுச்சு. சோ டோன்ட் வேஸ்ட் யோர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ரொம்ப டயர்ட் ஆயிடும். டே டு டே ஆஃபீஸ் வரும், 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம், வீட்டுக்கு போவோம், தூங்கிரும். கரெக்ட் தான். பட் நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பிரிட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வேஸ் டு அவாய்ட் மேக்கிங் திங்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யோர்ஸ். ஸோ எல்லாமே செல்ஃப்ல தான் ஆரம்பிக்குது, எல்லாமே செல்ஃப்ல தான் முடியுது. எவ்ரி திங் ஸ்டார்ட் இன் யோர் செல்ஃப் அப்படின்னுமே இருக்கு இல்லையா? எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட எனர்ஜி நம்ம அதை விடணும் அப்படின்றதுதான். நம்மளுக்குன்னு ஒரு பிரைட் சைடு இருக்கும்ல, இதெல்லாம் தாண்டி கஷ்டம்லாம் இருக்கும் தான். நம்ம டே டு டேலயே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம்ல. வீட்டுல இருந்து கிளம்பும் போது கஷ்டமா இருக்கும். பட் ஆஃபீஸ் வந்தோடனே இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஒர்க்கை பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் ஒண்ணு பண்றோம் இல்லையா? அந்த ஸ்டார்ட் வந்து எல்லாத்துலயுமே இருக்கணும். இட் கேன் பி பர்சனல், இட் கேன் பி அஃபிஷியல், எதா வேணா இருக்கலாம். நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு கடுப்பா இருக்கும். பட் வேற ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்கு போகும்போது வேற ஒரு விஷயம் நான் யோசிக்கும் போது விட்டுட்டு இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வேற ஒண்ணு பண்ணுவேன் இல்லையா? அதுதான் லுக் ஆன் யுவர் பிரைட் சைட். நம்மளோட பிரைட் சைடை நம்ம தான் பார்க்கணும். இன்னொருத்தவங்க பார்த்து அதை நம்ம சொல்ல மாட்டாங்க. நீ இப்படி இருந்த காலையில, நீ ஈவினிங் இப்படி இருக்க அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரியணும் நம்ம காலையில ஹாப்பியா தானே வந்தோம், நம்ம ஏன் ஈவினிங் சேடா இருக்கும்? நம்ம காலையில சேடா இருந்தோம், ஈவினிங் ஹாப்பியா இருக்கும். என்ன விஷயம் நம்மள மாத்துச்சு, என்ன என்ன விஷயம் அப்படின்னு நம்மள பார்க்கணும். சோ கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. பி கான்பிடென்ட் இன் யுவர் ஓன் அப்ரோச். நம்மளோட விஷயத்துல நம்ம தான் கான்பிடென்டா இருக்கணும். இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தான். அம்மாவா இருக்கட்டும், ஹெட்டா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த கான்பிடென்ட் நம்ம தான் பில்ட் பண்ணணும். எனக்கு கான்பிடென்ட் இல்லைன்னா என்னதான் சப்போர்ட் பண்ணணும், இல்ல நான் பண்ண மாட்டேன், இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு விஷயம் நம்மளால முடியவே முடியாது அப்படின்னாலுமே முடியும் நம்பி, என்னால இது முடியும் நான் நம்புறேன். என்னோட செல்ஃப் எனக்கு தெரியும். என்னோட செல்ஃப் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். என்னோட செல்ஃப நான் நம்புறேன். நான் அதை கான்பிடென்டா பில்ட் பண்றேன். என் செல்ஃப் எனக்கு தெரியும். என்னோட கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும். நான் எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த கான்பிடென்ட்டோட நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது தப்பா முடிஞ்சாலுமே அது தப்பு கிடையாதுதான். மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன் இன் லைஃப். வாட் எவர் இது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் இருக்கும் தான். அந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது ஒருத்தவங்க நம்மள கரெக்ட் பண்ணுவாங்க. இல்ல இது தப்பு அப்படின்னு. இல்ல எனக்கு தெரியும் நான் கரெக்ட் தான், நீங்க தப்பு அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா 2வதும் அது மிஸ்டேக் தான்.
நம்மளுக்கு மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். பட் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். நிறைய விஷயத்துல நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். நம்ம தான் கரெக்ட், இல்ல எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம நகர்ந்துருவோம். பட் அப்படி யோசிக்காம, எனக்கு தெரியுது எதுக்காக இவங்க மிஸ்டேக்னு இதை சொல்றாங்க, ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஏன் நான் இதை எப்படி சொன்னேன், இவங்க இதை எப்படி சொல்றாங்க, இதுல என்ன அந்த கனெக்ட், அந்த ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் இது என்ன, ஏன் அப்படி சொல்றாங்க. அப்போ ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயம் வரும் இல்லையா, மியூச்சுவலா ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது தான் ஒரு கான்பிடென்ட். ஓகே இதுதான் கரெக்ட், ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த கான்பிடென்ட்டை நம்ம நம்பி ஒரு விஷயத்த எடுத்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ தேர்ட் வந்து டிசைட் யுவர் செல்ஃப் டு யுவர் ரோல் அப்படின்றது. நீங்க தான் உங்களுக்கான முடிவை நீங்க எடுக்கிறது தான். நான் இதை பண்ண போறேன், இதை நான் பண்ணல, இதை நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கானது மட்டும்தான், அது நான் மட்டும்தான் டிசைட் பண்ண போறேன். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க நான் இதை பண்ணிடுறேன், என் கொலீக் சொல்லிட்டாங்க இதை நான் பண்றேன், இல்ல எங்க வீட்ல எங்க அம்மா இதை சொல்லிட்டாங்க நான் பண்றேன், என் சிஸ்டர் இதை சொன்னாங்க ஐம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா அது தப்பு. எனக்கு தோணணும், எனக்கு அது தோணுனா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு தோணாத ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்பாக்டரியா இருக்காது. ஸோ அதனால நம்ம டிசைட் பண்ணி நம்மளோட விஷயங்களை நம்ம பண்ணா மட்டும்தான் அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அந்த வரி இருக்காது. இன்னொருத்தவங்க சொல்லி பண்ற ஒரு விஷயங்கள் என்ன இருக்கும்னா, அது கரெக்டா பண்ணலன்னா இது அவங்க வேற யார்கிட்டனா கொடுத்திருந்தா அது கரெக்டா இருந்திருக்குமோ, நம்ம தான் இதை வந்து இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்ற ரெக்ரெட்ஸ் நிறைய வந்துரும். தேர்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி ரெக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ரெக்ரெட் வந்தா நம்ம நிறைய வரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த விஷயம் தான் நம்மளுக்கு கஷ்டமா வந்து நிற்கும். அதுதான் நிம்மதி இல்லாம இருக்கிற ஒரு லைஃப். ஃபோர்த் பார்ட் டு செகண்ட் பார்ட் டு 2 1 இந்த 3 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, இங்க நான் ஒரு விஷயத்த எடுத்து பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது தப்பா நினைச்சு நான் யோசிக்கும் போதுதான் நான் ரிக்ரெட் பண்றேன், ஏன்டா பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரிக்ரெட் பண்றதுனால தான் எனக்கு அந்த கஷ்டமே வருது. நம்ம பண்ணிட்டோம்னு யோசிச்சு நான் அதை வரி பண்ணிக்கிறேன். சரி வரி பண்ணதுனாலதான் எனக்கு அந்த கஷ்டம் வருது, எனக்கு அந்த நிம்மதியே இருக்கல. நம்ம பண்ணிட்டோம்னு கஷ்டமா இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியே இல்ல, நிம்மதி இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸோ லெட் திங்ஸ் கோ ஆஃப் அப்படின்றதுதான் லைஃபை வந்து விட்டு இப்படி போறதுக்கு தான். ஸோ மேக் அ ஸ்மால் சேஞ்சஸ் எவ்ரிடே. ஒரு நாளும் உங்களை பத்தி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. செகண்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி உங்களோட செல்ஃபை உங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நேத்து நான் எப்படி இருந்தேன், முந்தா நேத்து நான் எப்படி இருந்தேன், லாஸ்ட் வீக் நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை கம்பேர் பண்ணி அட்லீஸ்ட் செல்ஃபோட சேஞ்சஸ், நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கான சேஞ்சஸ் கொடுக்கறத தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நம்மளே அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கான லைஃப்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்டரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நாள் ஒரு மாதிரி ஹாப்பியா போயிருக்கும், அந்த நாள் ஒரு மாதிரி நிம்மதியா இருந்திருக்கும் இல்லையா. அதுக்கான சேஞ்சஸை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரைட் ஹியர் ரைட் நவ் திஸ் இஸ் யூ. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இப்பவே உடனே அப்படின்றத தாண்டி அது பண்ண வேண்டிய விஷயத்த அப்பவே பண்ணி முடிச்சிடணும். அதுதான் கரெக்டா இருக்கும், அதுதான் நீங்க அப்படின்றத இங்க சொல்றாரு. உங்களோட செல்ஃபா நீங்க இது இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. கல்டிவேட் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னும் போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்ல என்னால இதை பண்ணவே முடியாது, இல்ல எனக்கு இது வராது, இல்ல என்னால முடியாது அப்படின்றத தாண்டி நம்ம முன்னாடி அதை பண்ணிருப்போம். சில பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பப்ளிக்ல பேச இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். பட் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த இன்ட்ரோவர்ட்லாம் அவங்களோட சர்க்கிள்ஸ்குள்ள நிறைய எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அதனால அதுதானே அவங்களால எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற அவங்களோட சர்க்கிள்ல அவங்களால எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க முடியும்னா அவங்களால ஏன் ஸ்டேஜ்ல நின்று 100 பேர் முன்னாடி பேச முடியாது. ஸ்ட்ரென்த், செல்ஃப்னு ஒரு ஸ்ட்ரென்த், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம தான் பில்ட் பண்ணணும். நம்ம லாஸ்டா அது நம்ம மட்டும்தான். செல்ஃப், எவ்ரிதிங் ஸ்டார்ட் இன் அவர் செல்ஃப். நம்மளோட செல்ஃப்ல மட்டும்தான் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளோட செல்ஃப் ஸ்ட்ரென்த்தை நம்ம தான் கல்டிவேட் பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம தான் பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க. ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் திங்ஸ் ஆன் யோர் செல்ஃப் ஆர் எனி ஒன் எல்ஸ். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்ட்டு இல்லை, அது யாரையுமே. ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டா போல அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு வரி இருக்கும். ஸோ அந்த வரி நம்மளுக்கு வேண்டாம். ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெக்ரெட் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம ஒரு மென்டல் பீஸை வச்சு லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்றது தான் மேஜர் கோல். பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப் ரெண்டுத்துலயுமே மென்டல் பீஸோட நம்ம இருக்கணும். செல்ஃப், இது ஒரு லைஃப் தான், இந்த ஒரு லைஃபை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ போறோம் அப்படின்றதான் இங்க ஆள்கள் சொல்றாரு. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகெயின்ஸ்ட் பேட்டில். ஸோ நம்ம செல்ஃபை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்மளை தாண்டி யாராலையுமே இங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு என்னால மட்டும் தான் சொல்ல முடியும்.
நான் என்ன யோசிப்பேன், எந்த விதமா யோசிப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பர்சனல் லைஃப்ல இருக்கட்டும், ஆஃபிஷியலா எனக்கு ஒரு வொர்க் குடுத்தாங்கன்னா, அத எப்படி பண்ணுவேன்னு எனக்கு மட்டும் தானே அது தெரியும். ஸோ என்னோட செல்ஃப் எனக்குன்னு ஒரு பேட்டில் இருக்குன்னா, அது என்னால மட்டும் தான் புரொடெக்ட் பண்ண முடியும். எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அத எப்படி நான் வந்து புரொடெக்ட் பண்ணலாம்ன்னு என்னால மட்டும் தான் அத யோசிக்க முடியும். பாசிபிள் வேஸ் நெறைய இருக்கும். நெறைய நெறைய பாசிபிள் வேஸ் இருக்கும். ஒரு மிஸ்டேக்க எப்படி ஒரு பெர்சன் கரெக்ட் பண்றாங்க, இல்ல நம்மளே யோசிச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோமோ, ஒரு பேட்டில நம்மளால புரொடெக்ட் பண்றதுக்கு நெறைய வேஸ் இருக்கும். நெறைய பாசிபிள் வேஸ் இருக்கும். இம்பாசிபிள் வேஸ தாண்டி நெறைய பாசிபிள் பாசிபிள் வேஸ் நம்மளுக்கு இருக்கும். சோ பாசிபிள் வேஸ நம்ப யோசிச்சா மட்டும் தான், அது நம்மளால நம்மள புரொடெக்ட் பண்ண முடியும். நம்மள நம்ம மட்டும் தான் புரொடெக்ட் பண்ண போறோம். நம்மளால மட்டும் தான் புரொடெக்ட் பண்ண முடியும். சோ நெறைய பிளான்ஸ் வேணும் நம்மளுக்கு. நம்மளா வாழ்றதுக்கு நம்மளுக்கு நெறைய பிளான் இருக்கணும். நம்ம தான் நம்மளுக்கு பிளான் வச்சுக்கணும். எனக்கான பிளான் எனக்கு என் லைஃப் இதுதான். இதுதான் அச்சீவ் அதான் சொல்லுவாங்கல்ல. ஒரு கோல் வச்சுட்டு நம்ம லைஃப்ப லீட் பண்ணணும் அப்படின்ட்டு. வி ஹேவ் அவர் ஆர்கனைசேஷன் கோல் இல்லையா? 5 இயர் பிளான் க்ளோ அப்படின்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி செல்ஃபுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இப்ப என்னோட ரோலுக்கு நான் ஒரு கோல் வச்சிருப்பேன். என் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். சோ இதோட இன்டர்லிங்கேஜஸ் இருக்கு இல்லையா? நான் ஒர்க் பண்ணனா என் டிபார்ட்மெண்ட் கோல் அச்சீவ் ஆகும். ஆர்கனைசேஷனோட கோல் இது அச்சீவ் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு செல்ஃப் கோல் இருக்கும். அஃபிஷியலை தாண்டி பர்சனல் கோல் இருக்கு இல்லையா? எனக்கு நான் தான் ஒரு பிளான் வச்சிருக்கணும். நான் தான் ஒரு கோல் வச்சிருக்கணும். ஸோ பிளான் தான் நம்மளுக்கு கோலா வச்சு அந்த கோலை நம்ம எப்படி பண்ணலான்றது தான் பிளான். அந்த பிளானை நம்ம நம்ம பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மென்டல் பீஸோட வாழ்றதுக்கான பிளான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ இது பார்ட் 5. டோன்ட் சி எவ்ரி திங் ஆஸ் பிளாக் ஆர் ஒயிட். இந்த சைட்ல நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா பெயிண்ட். ரைட்ல வந்து ஒயிட், லெஃப்ட்ல வந்து பிளாக். ஒயிட் பெயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கு. பிளாக் பெயிண்ட் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா பிளாக் தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாத்துருப்போம். சோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்காம கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கூட நம்ம தான் பார்க்கணும். ஒயிட் அங்க டல்லா இருந்தாலுமே அதை நம்ம பார்க்கணும், அங்க ஒயிட் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பிளாக் வந்து பிரைட்டா இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லையா? நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்த்தாலுமே ஒயிட்டுக்குமே நம்மளோட ஃபோக்கஸ் கொடுக்கணும், அங்க ஒயிட் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஜஸ்ட் ஒரு இமேஜோட எக்ஸ்பிளனேஷன் அது. ஸோ இது பார்ட் 5. ஆஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஆர்த்தர் வந்துட்டு 99 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மென்டல் பீஸா வாழ்றதுக்கு. அதுல வந்துட்டு 99 லெசன்ஸ்ல எனக்கு பிடிச்சி எனக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் தோணுனதை மட்டும்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் பார்ட் 5. நிறைய சொல்லியிருக்காரு. நிறையனா நம்ம லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லா வாழணும், நம்மளா எப்படி இருக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் நம்ம இதை மறந்துடுறோம். நம்ம நம்மளுக்காக இருக்கோமானே நம்மளுக்கு தெரியல. நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்னா, நான் இதுக்காக இருக்கேன் தான் சொல்லுவேன் தவிர, நான் எனக்காக இருக்கேன் நம்ம யாருமே சொன்னது கிடையாது. சொல்லியிருக்க மாட்டோம் டெஃபினட்டா. சோ நம்மளுக்காக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த புக். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த புக்கை படிச்சு இதை சொல்லணும்ன்றதுக்கான காரணமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ லைக் பாஸ்ட் 4 பார்ட்ஸ். நம்ம நிறைய கஷ்டப்படக்கூடாது, வரி பண்ணக்கூடாது, ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே சேவ் பண்ணி பீஸ்ஃபுல்லா வாழ போறோம் அப்படின்றதுதான் இது. ஸோ அதோட பார்ட் 5 தான். டோன்ட் சி எவ்ரி திங் ஆஸ் பிளாக் ஆர் ஒயிட். நான் சொன்ன மாதிரி தான், பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி பிளாக் ஒயிட்னு பார்க்காம அங்க ஒரு பெயிண்ட் பிளாக் கலர்ல ஒண்ணு இருக்கு. இது கொஞ்சம் ஃபோக்கஸ்ல, இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கறனால ஃபோக்கஸ் அதுக்கு அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியா இருக்கு. ஸோ இது என்னன்னா ஹிண்ட்ஸ் ஃபார் லிவிங் அ கம்ஃபர்டபுள் லைஃப். நம்ம கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு கொஞ்சம் ஹிண்ட்ஸ் வந்து ஆர்த்தர் சொல்றாரு நம்ம கிட்ட. இதெல்லாம் பண்ணா அட்லீஸ்ட் உங்க லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 99 லெசன்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. சோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹிண்டா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு, இத பண்ணுங்க உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. இப்ப வந்து ஹிண்ட், கம்ஃபர்டபுளா வாழுங்க, இது ஒரு ஹிண்டா வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. சோ ஆல் யுவர் சாய்ஸ் ஆர் ரைட் ஒன்ஸ். நம்மளோட சாய்ஸ் நம்மளுக்கு கரெக்ட். நம்ம அதை நம்பணும். நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்மளுக்கு கரெக்ட் நம்மளுக்கு தோணணும். இப்போ நான் தான் நினைக்கணும், நான் வந்து டிசிப்ளினா இருக்க போறேன், எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும் போது தானே ஹர்ட் ஆகுது. ஒரு விஷயத்த நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க போறது இல்ல. நான் டிசிப்ளினா வாழ போறேன். நம்ம 5 இயர்ஸ் கைசன்லாம் இருக்குல்ல, ஒர்க் பிளேஸ் டிசிப்ளினா வச்சு, அந்த மாதிரி இதை நான் லைஃப் டிசிப்ளினா எடுத்துட்டு பேசுறேன். ஸோ நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப கவலைப்பட மாட்டேன், வரி பண்ணல, நான் எம்பவர்டா இருக்கேன், பிளான்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு எந்த விஷயத்தும் இப்படி அப்படின்னு நான் பார்க்க போறது இல்ல, நான் என்ன மட்டும்தான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு. நான் இதை பார்க்க போறேன் அப்படின்னா இதெல்லாமே எனக்கு கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியணும். முன்னாடி சொன்ன மாதிரிதான் எனக்கு நான்
என்ன மட்டும் நான் தான் என்ன நம்ப போறேன். ஸோ எனக்குன்னு நான் மட்டும்தான். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஃப் சேம். ஸோ அதனால நம்ம தான் நம்மள நம்பணும். நம்மளுக்கானது மட்டும்தான், நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட டிசிஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிளாக் அவுட் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் அதர்ஸ். மத்தவங்க பேசுவாங்கல்ல டப்புன்னு, ஏய் இவங்களா, இவங்க இப்படிதான் அப்படின்ட்டு, அத வந்து பிளாக் பண்ணுங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கான சான்சஸ் ஏன் நீங்க கொடுக்குறீங்க? சோ அத நம்ம தான் பிளாக் பண்ணணும். ஏன்னா அங்கேயும் அது நம்ம தான். இட் இஸ் ஆர் செல்ஃப் இல்லையா? அவங்க ஏன் அப்படி பேசினாங்க? ஒரு 2 செகண்ட் உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி இத நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தானே இப்ப அவங்க பேசினாங்க. அப்ப நம்ம முன்னாடி பண்ணது தப்பு. அதுதான் நான் சொன்ன மாரி, நம்மள நம்ம கூட மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணணும். இப்ப அவங்க பேசிட்டாங்கன்னா, நானும் அவங்கள பத்தி போய் இன்னொரு பெர்சன் கிட்ட நான் பேசக்கூடாது. சோ அதுதான். என்ன நான் என் கூட மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணணும். இப்ப நான் இந்த விஷயத்த பண்ணேன்னா, அவங்க பண்ணத தான் இவங்களும் வீட்லயா இருக்கட்டும், வொர்க் பிளேஸா இருக்கட்டும், அப்படிதான் பேசுவாங்க. சோ பர்சனல் லைஃப் ஆர் அஃபிஷியல் லைஃப் எதா வேணா இருக்கட்டும். மத்தவங்க நம்மள பத்தி பேசுறாங்களா? ஃபைன். அவங்களுக்கு நம்மள பத்தி பாதிதான் தெரியுமா? ஓகே. அவங்க ஜட்ஜ் பண்றாங்களா? ஃபைன். நம்மளுக்கு தெரியும். நம்ம நம்ம கூட யார நம்ம கூட யார ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு. இப்ப யார ஜட்ஜ் பண்ணணும் நான் எங்க சொல்றேன்னா, என்ன என் கூட மட்டும் தான் நான் ஜட்ஜ் பண்ணணும். சோ அததான் நான் இங்க சொல்ல வரேன். சோ மத்தவங்க பேசுறத நீங்க தான் தடுக்கணும் அப்படின்றது தான் இங்க செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து ரெக்ரெட் இஸ் நத்திங் மோர் தென் அ ஸ்டம்பிள் அப்படின்றது. சோ ரெக்ரெட் பண்ணுவோம் தான். ரெக்ரெட் பெரிய விஷயமும் இல்ல. இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அந்த விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அது வந்து ஏன்டா பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது எனக்கு கஷ்டத்த குடுத்துருச்சு. சரி ஓகே எனக்கு இந்த கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த திங்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் லெட் திஸ் கோ ஆஃப் அப்படின்ட்டு நான் நவுந்து வந்துடும் போது இது என்னன்னா, ஓகே நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அது ஏன்டா பண்ணணும்னு இருக்கு. பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. திருப்பி அதே விஷயத்த என்னால பண்றதுக்கு. அப்ப நான் பண்ணும்போது அத கரெக்ட்டா பண்ணி காட்டுறதுதான் என்னோட விஷயம். அதுதான். ரிக்ரெட் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பண்ணிட்ட, ரெக்ரெட் பண்ணிட்ட. பட் உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது, யூ கேனாட் சே நோ. இல்ல, இல்ல. வேணாம். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போதே இப்படி பண்ணிட்டேன். இது வேணாம். இது கரெக்ட்டா இருக்காது. என்னால அத பண்ண முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, அந்த ரெக்ரெட் லைஃப் லாங் அந்த ரெக்ரெட் இருக்கும் தான். யூ ஹேவ் டூ டேக் தட் நோ. திஸ் இஸ் மை டைம். இது என் டைம். நெறைய சொல்லுவாங்கல்ல. இது என் காலம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான். இது நம்ம டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, நம்ப நான் இந்த வாட்டி காட்டுறேன். நான் பண்ணி காட்டுறேன். நான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பண்றது தான் நம்ப செல்ஃப்க்கு நம்ம குடுக்குற மரியாதை. நம்மளுக்கு இன்னொருத்தர் நம்மளுக்கு மரியாதை குடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மரியாதை குடுத்தாதான், நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு வரும். சோ நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். வாட் யூ கிவ் யூ வில் கெட். சோ த சேம். நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு வரும். நம்ம குடுப்போம். அதுதான் நம்மளுக்கு வரும். நம்ம செல்ஃப்க்கு நம்ம மரியாதை குடுக்க போறோம். நம்ம செல்ஃப்க்கு நம்ம மரியாதை வரப்போகுது. சோ அதுதான். ரெக்ரெட் வந்து ஒண்ணுமே கிடையாது. ரெக்ரெட் பண்றது கரெக்ட் தான். பட் ரெக்ரெட் மட்டும் லைஃப் கிடையாது. ரெக்ரெட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கும்போது அத ப்ரூவ் பண்ணி வரணும். அதுதான் இங்க ரெக்ரெட் இஸ் நத்திங் சொல்ல வர விஷயம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். நம்ம வந்து உடனே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நடக்கணும். இப்பல்லாம் அப்படிதான். இந்த ஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்பல்லாம் அப்படிதான். எனக்கு இது நடக்கணும். எனக்கு இது வேணும். நம்ப அதுக்கான டைம் குடுக்கணும். அதுக்கான சிச்சுவேஷன் அமையும். அத நம்ம தானே நம்பணும். அதுக்கு டைம் குடுத்தா மட்டும் தானே அது ப்ராசஸ் ஆகி எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நம்ம கூட தான் எல்லாமே இருக்கும். இங்க வொர்க் பண்றோம். நம்மளுக்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வொர்க் பிளேஸ்ல. இந்த மாரி வொர்க் பிளேஸ்ல அஃபிஷியல், பர்சனல் நெறைய இருக்கும். அதுக்கான ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு டைம் குடுக்கணும்ல. இப்ப நான் இந்த ஒரு ஜிடி என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்ட உடனே இல்ல இது உடனே அவங்க அப்ரூவ் அவங்க கிராஸ் செக் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ். அங்க இருந்து ஒரு அப்ரூவல் லெவலுக்கு அங்க இருந்து அப்போது இல்லையா? அது ஒரு ப்ராசஸ். அதுக்கு எப்படி ஒரு 3 நாள் 5 நாள் எடுக்குதோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கான டைமை கொடுத்தா மட்டும்தான் அது ஒழுங்கா நடக்கும். அந்த ஏர்ஜ்ல பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா பண்ணிடுவோம். ஒரு டென்ஸ்ல பண்ணிடுவோம். அது ஒர்க் வைஸா இருக்கணும், இல்ல பர்சனலா ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கான டைம நம்ம குடுத்தா மட்டும்தான், அந்த ப்ராசஸ் எடுத்துட்டு நம்பணும். நோ இட் இஸ் அஸ். இது நம்பள்து, இது நம்பளோடது, இது நம்ம கிட்ட தான் வரும்னு நம்ம நம்புனா மட்டும்தான் அது நம்ம கிட்ட வரும். சோ மத்தவங்க சொல்றது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நோ இது இஸ் நாட் ரைட். திஸ் இஸ் நாட் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லட்டுமே. ஃபைன். பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம யாரு அப்படின்னு. நம்மளோட செல்ஃப்க்கு நம்ம தெரியும் இல்லையா? நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ நம்ம தான் நம்மள வந்து கொண்டு போக போறோம். சோ நான் இங்க இருந்து போனேன்னா நான் தானே நடந்து போவேன். ஒருத்தவங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்க.
சோ நான் தான் அது என்னோடது நான் அப்படின்ட்டு நான் தான் அதுக்கு டைம் கொடுக்கணும். அதோட ப்ராசஸ் பண்ணி வரதுக்கான டைம் கொடுக்கும் போதுதான் அது ரியலைஸ் பண்ணி நம்ம கிட்ட வரும். நம்மளால எல்லாருக்குமே அவைலபிளா இருக்க முடியாது எல்லா டைமுமே. அதனால என்னடா இவங்க நம்மளுக்கு டைம் தரல அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது அந்த பர்சனை தாண்டி. பட் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரைட்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட் தான். நான் ரைட்லயும் இருப்பேன் லெஃப்ட்லயும் இருப்பேன்னா அது முடியாத விஷயம். முடியாத விஷயத்த நம்ம யோசிக்க கூடாது. இது முடியாது, அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இது முடியாத ஒரு விஷயம். அப்படி முடியாத விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தப்பு. ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அதுக்கான டைம் எடுத்து அதுக்கான ப்ராசஸ கொடுத்து அதை பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா பண்ணணும்னு யோசிக்க கூடாது. சரி ஏன்டா பண்ணணும்னு யோசிச்சாலும் அதை பத்தி வரி பண்ணாம இது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடணும். இதுதான் விஷயம். ஸோ ஆல் திங்ஸ் கம் ஃப்ரம் நத்திங்னஸ். எல்லாமே நம்ம கிட்ட வந்தது ஒண்ணுமே இல்லாம வந்ததுதான். நத்திங்னஸ் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயமே எதுவுமே கிடையாது. எது கிட்ட இருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாதுதான். ஸோ வாட் எவர் திங்ஸ் வி மேட் பை ஆர் செல்ஃப். ஸோ ஆல் திங்ஸ் கம் ஃப்ரம் நத்திங்னஸ். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து தான் நம்ம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது. சிக்ஸ்த் வந்து லிவ் ஃப்ரீலி அண்ட் ஈஸிலி. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். 7 ஜென்மம் இந்த கதைலாம் இருக்கு. பட் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம இப்போ இன் பிரசன்டா இருக்கிறது இந்த ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃப நம்ம ஃப்ரீயா, கம்ஃபர்டபுளா, பீஸ்ஃபுல்லா, நிம்மதியா வாழணும். இப்படி வாழணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த டிப் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்மளா இருக்கணும், மத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம கூட மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். நிறைய பிளான்ஸ், கோல்ஸ் இருக்கணும் லைஃப்ல. நம்ம ரொம்ப எம்பவர்டா இருக்கணும். நம்மள நம்பணும். மேஜர் திங் இஸ் நம்மள நம்பணும். ஸோ ஆர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இருக்கிறது ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஃப்ரீயா வாழுவோம், கம்ஃபர்டபுளா வாழுவோம். எல்லாருக்கும் அவைலபிளா இருக்க முடியாது. முடியறத பண்ணிட்டு, நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு நிம்மதியான லைஃப நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்றத இங்க சொன்னதுதான். நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நான் இது பண்ணா இது ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு இன்னொரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த லைஃப பீஸ்ஃபுல்லா, ஹாப்பியா கொண்டு போலாம். நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம். எனக்கு தெரியும் என்னால இதை பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த பெஸ்டா பண்ணுவோம். முடியாத விஷயத்த பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரையே பண்ணாம இல்ல என்னால முடியாது, எனக்கு வராதுன்னு சொன்னா எதுவுமே பண்ண முடியாது. வி ஹாவ் டு திங்க்ல. நம்ம தானே கான்பிடென்டா இல்ல நான் பண்ணுவேன், முடியாதுதான். நம்மளுக்கு தெரியும் இல்ல நான் இதை முன்னாடி பண்ணதே கிடையாது, எனக்கு இது வராது அப்படின்னு. நோ, வரும். ட்ரை பண்ணாம எப்படி வரும்? வர வைக்கணும் நம்ம தான். ஸோ கடைசியில அது நம்ம தான். இட் இஸ் யோர் செல்ஃப். நம்ம செல்ஃப் மட்டும்தான். ஸோ ஆர்த்தர் வந்து டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை முடிச்சுட்டாரு. இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருக்காரு, த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் லிவிங் வந்துட்டு நம்ம லைஃப் எவ்வளவு சிம்பிளா வாழ முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வாழலாம் அப்படின்ட்டு. ஆர்த்தர் இந்த புக்கை எழுதுறதுக்கு ஒரு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. அவர் ஒரு மாங்க், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாங்க்குள்ள இருப்பாங்க இல்லையா, குரூப் ஆஃப் மாங்க்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் மாங்க்ஸே பீஸ்ஃபுல்லா இல்ல. சோ இத நம்ம எப்படி வரலாம் அப்படின்ட்டு அவரோட லைஃப்ல அவர் கடந்து வந்திருப்பாரு இல்லையா விஷயங்கள். என்னோட இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷனை நான் இப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு. இப்ப நான் வரி பண்றேன்னா இந்த விஷயத்த பண்ணா நான் வரி பண்ண மாட்டேன், நான் இந்த விஷயத்த பண்ணா ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த கடந்து வந்திருப்பாரு இல்லையா. அப்படி அவரு கடந்து வந்ததான் அவர் இந்த 2 புக் எழுதுறதுக்குமே ரீசனா இருந்துச்சு. இந்த 99 லெசன்ஸ்ல இதுல 2 லெசன் மட்டும் ஒரு உமன் ஆர்த்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட லைஃப்ல அவங்க மேரிட், அவங்க டிவோர்ஸ் விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த லைஃப்ல அவங்க எப்படி அந்த விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத இந்த புக்ல 2 லெசனா அந்த உமன் ஆர்த்தர் இங்க கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் த டைம் ஆல்சோ. இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம், ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தீங்க. ஓகே, கமெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்றீங்களா? மேம் கசுவா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா மிஸ்? எஸ் மேம், கேக்குது. மேம் ரொம்ப அழகா ரிவ்யூ பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்தா நம்ம லட்சியத்துல அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லைஃப பீஸ்ஃபுல்லா கொண்டு போறோம்னா பொறுமையா, அமைதி இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5 years பத்தியும் சொன்னாங்க. அந்த கெய்சன் மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது லிங்க் பண்ணுங்கள. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. நம்மள வந்து மத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப அருமையான வார்த்தை.
நாம சரியா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு அது வந்து தெளிவுபடுத்தணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டாலே அவங்களுடைய வேலைகளை அவங்க சரியாவே செஞ்சுட்டு வருவாங்க. இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளே வந்து மத்தவங்க தாழ்த்திக்கவும் கூடாது, உயர்த்தவும் கூடாது. எங்கேயாவது ஒருத்தர் யாராவது வந்து நம்மள கரெக்ஷன் பண்ணும்போது அது சரியா நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா தாராளமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா தப்பு பண்ணாத பட்சத்துல வந்து நாமளே குழப்பிக்க கூடாது. அதனாலதான் அந்த வேர்டு நான் பயன்படுத்தினேன். நாம சரியா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ரிவ்யூ பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யர் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கசுவால இருந்து யாராவது ஷேர் பண்றீங்களா? சார் இல்ல சார். சார் சிட்டி ஆஃபீஸ்ல யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? நல்லா பேசியிருந்தாலும் நல்லா இருந்தது. ஓகே, என்னன்னா ஃபைனல் பாயிண்ட், நான் ஃபைனலாக ஜாயின் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக சொன்னது பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் லாஸ்ட்டாக போட்டது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக எதுவுமே பார்க்காத, ஜென்ரலாக அந்த விஷயத்தையும் பாருன்றது கரெக்டு தான். நம்ம ஒரு விஷயம் சில விஷயம் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவோம் ஒரு பர்சனை. ஜட்ஜ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பர்சனை வந்து நம்ம மைண்ட்லயே யோசிச்சு வச்சிருப்போம், இவங்க இப்படிதான் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பழக ஆரம்பிச்சிடும். ஆனால் அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதனால வந்து அதை வச்சு நம்ம புதுசா ஜட்ஜ் பண்ணாம அதை அப்படியே ஃப்ளோலயே விட்டுருங்க. பிளஸ் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரும் இல்லை. அதனால நீங்க அவர் சொன்ன மாதிரி ஜாலியா லைஃப் லீட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ் மட்டும் பண்ணாம நீங்க ஜாலியா உங்க லைஃப் லீட் பண்றது பெட்டரா இருக்கும். அது மாதிரி நல்ல பாயிண்ட் சொல்லிருந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றாங்க? மகாலட்சுமி மேம் இஸ் தேர் ஃப்ரம் தி HR. ஹாய், நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க. லைஃப்ன்றது வந்து ஃபுல் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. டவுன் ஆனா வந்து நம்ம லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் நல்ல டைம் வரும். ஸோ நம்ம லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணா நம்ம எப்படி அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து நம்ம ஜெயிச்சு வர்றது, போத் இன் பர்சனல் லைஃப் அஸ் வெல் அஸ் இன் அஃபிஷியல் லைஃப் அப்படின்றது ரொம்ப கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? சார் ஃப்ரம் சிட்டி ஆஃபீஸ், தட்ஸ் ஆல். ஓகே மேம். ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்க யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? மேம் ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தீங்க. ஸோ ஆத்தர் மாங்க் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நம்மளோட செல்ஃப் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட் எப்போவுமே நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சூப்பராக போகும் அப்படிங்கிறத சிம்பிளாகவே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். ஸோ ஆன்லைனில் யாரும் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஜோதி சங்கர் சார். சார் குட் ஈவினிங். நான் உத்தரமேசிலேருந்து ரமேஷ் சார், டிஆர். ஓகே சார், கமெண்ட் ஷேர் பண்ண. ஓகே சார். மேம் ரொம்ப நல்ல புக்கு, நல்ல டாபிக்ஸ். நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உண்மையா நல்லா இருந்தது மேம். கேட்கறதுக்கு நல்ல புக் மேம். நீங்க நமக்காக இப்ப யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம யாருக்காக இருக்கோன்றதை விட நான் ஃபர்ஸ்ட் நாமளே நேசிக்கணும்னு சொன்னீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப வேல்யூபிளா இருந்தது, நல்லா இருந்தது மேம் கேட்கறதுக்கு. நல்ல புக் ரிவ்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you all. Thank you for the time.